கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு லூக்கா எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, இதோ நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிரியமானவர்களே, இயேசு என்று சொல்லும்போதே இரட்சகர் என்று பெயர். இயேசு ஒரு ரட்சிக்கிறதற்காக, உலகத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு இரட்சகர் நமக்காக இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம பிறந்திருக்கிறார். பாருங்க, மரியன் வயிற்றுல அவர் எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலையும் உபத்திரத்துக்கு மத்தியிலையும் அவள் தேவ தூதர்களுக்கு உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதாங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் அவர்களுக்கு அருளின இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அர்ப்பணித்தார்கள். பிரியமானவர்களே, இப்போ நம்ம கீழ்ப்படுகிற உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் கீழ்ப்படுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும், தேவனுக்காக அப்படியே கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும், வசனத்துக்கு நம்ம நடுங்குறவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில அநேகரை நம்ம என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவை பிரதிபலிப்பிக்க முடியும். கிறிஸ்துவின் வாழ்க்கை ஏதோ நம்ம தேவனை நம்ம தரிசித்தோம், ஆலயத்துக்கு போனோம், நம்ம தேவனை நம்ம தொழுது கொண்டோம், நான் பண்டிகையை கொண்டாடினேன், அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய இருதயத்துல தேவன் பிறந்திருக்காரா? நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவன் பிறந்திருக்கிறாரா? கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்மாதிரி எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனை நம்ம தரித்து கொண்டவருடைய நடை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானத்தை கொடுத்திருக்க அவரு எலியானுடைய ஆவியும் பலன் உள்ளவனாய் என்ன செஞ்சாருன்னா, இயேசுக்கு முன்னதாக அவர் பிறந்து அவருடைய வழிகளை என்ன செஞ்சாங்க, செவ்வாய்ப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. உங்களுக்கும் ஒரு அழைப்பு உண்டு. பினிஷிங் வெல். நம்ம காலகட்டத்துல நம்ம ஒரு வாழ்க்கை எப்படி பினிஷிங் வெல்லா முடிக்க போறோம்? நம்ம பிறந்திருக்கிறது உலகத்துக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், ஆனா நம்மளை குறித்து தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு. நம்மளை குறித்து தேவனுடைய ஒரு தரிசனம் ஒண்ணு உண்டு. நீ கற்பம் தரிக்கும் போதே உனக்கு தரிசனம் வெளிப்பட்டது போல உங்க ஒவ்வொருவருக்கும் தரிசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அந்த தரிசனத்துக்கு நேராய் நீங்க போறீங்களா? அந்த தரிசனத்தை கடந்து நீங்க போறீங்களா? அந்த தரிசனத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? தேவனுடைய திட்டத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு நீங்க வாழுகிறீர்களா? பிரியமானவர்களே, நான் பைபிள் வாசிக்கலாம், நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், ஆனா நம்முடைய சாட்சி எப்படி உள்ளதா இருக்கிறது? சாட்சி கெட்டு போகிறதா இருக்கிறதா என்ன பாருங்க. பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம அநேகர்களுக்கு புத்தாடை எல்லாம் கொடுக்குறோம். எல்லாருக்கும் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்யறீங்களோ அதை நான் உனக்கு செய்யறேன், நான் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம், எல்லா வசனத்துப்படி நம்ம செய்யறோம். ஆனா நம்ம இருதயம் எங்கே இருக்கிறது? நம்ம இருதயம் எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, அதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். இந்த இருதயம் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? இந்த இருதயத்துல தேவன் பிறந்திருக்கிறாரா? இந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை தெளிவா இருக்கா? ஏன்னா இந்த இருதயத்துல நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் நீங்க ஃபுல்பை பண்றீங்களோ அதுதான் அவங்க வாய் பேசும். இருதயத்தின் நிறைவுதான் என்ன செய்யும், வாய் பேசும். பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா கண்களின் மயங்கி போகும். நீங்க லைட் டெக்கரேஷன் பார்க்கலாம், நீங்க வான வேடிக்கை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனா உங்க சிந்தை எங்க கொண்டு போவோம்? உங்க கண்கள் எங்க கொண்டு போவோம்? தீமைக்கு நேராய் உங்க கால்களை என்ன செய்யும், வழி நடத்தும். பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களானா? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானா? இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸ் ஆகி உங்களுக்கு மாறும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவளா இருங்க. நீங்க பண்டிகையை கொண்டாடுங்க, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, ஆனா உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சிந்தித்து பாருங்க. உங்க இருதயம் தேவனுக்கு நேரா இருக்கிறதா? தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? வசனத்துக்கு நடுங்குறவர்களா இருக்கிறீங்களா? வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஆனா நான் மாறலைன்னா என்ன இருக்கு? நான் கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்கிறோம், நம்ம எல்லாருக்கும் புத்தாடை கொடுக்கிறோம், எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணுகிற நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும்.
பாருங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க மரியாவை என்ன செய்யணும்னா தள்ளி விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா நீ தள்ளி விடாதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேவதூதரை கொண்டு அவர்களுக்கு சொல்லும் பொழுது அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். யோசேப்ப தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல சகலத்தையும் ஞானமாய் படைத்தார். பிரியமானவர்களே, நமக்குரிய காரியத்தை குறித்து நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்குமோ அது அப்பமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆனா நம்ம தான் பார்க்க முடியல, நம்ம தான் உணர முடியல. நமக்கு வரும் துன்பம், வரும் துக்கம், வரும் துயரம் வரும். ஆனா அதுல எல்லாவற்றிலும் கடந்து போவதற்கு தேவ பலன் நம்ம கூட இருக்குது. பிரியமானவர்களே, தேவனுடைய பலன் நம்மளோட இருக்கும். தேவன் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பிப்பார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அதை உணர்வுள்ள இருதயத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்வில்லாதவர்களாய் நம்ம அநேகருக்கு நம்ம நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை நம்ம வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பிதா நமக்கு ஒரு பாலனை கொடுத்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்துல நம்ம வாசிப்போம். நீங்க பாருங்க, பிதா அவர் நம்ம மனுஷனுக்காக அவர் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பிதா ஒரு குமாரனை நமக்கு அனுப்பினார். அந்த குமாரன் நமக்காக என்னச்சுன்னா பிதாவினுடைய வஸ்திரத்தை என்னத்துனா சால்வையாய் போட்டுக்கொண்டு அவர் உலகத்துக்கு என்ன செஞ்சாருன்னா அவர் இரட்சகராய் வந்தார். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு, பிதாவினுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள அப்பாவுக்கு நம்ம எவ்வளவோ கீழ்ப்படுகிறோம். அப்பா அடிப்பாரு, நம்ம எல்லாம் பண்ணுவாரு, அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனா தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? பாருங்க, உலகத்துல உள்ள அப்பாவே நம்மளை சிச்சித்து நடத்தும் போது பிதாவானவர் நம்மளை சிச்சித்து நடத்துறதுக்கு அவர் என்ன இருக்கு, சகலமும் அதிகாரமும் அவர் கையில இருக்குது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, நீங்க குமாரன் அவருடைய வஸ்திரத்தை நம்ம தோளில் போட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அதே சால்வையை எடுத்துக்கொண்டு நமக்காக பெரும் மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்தீங்கனால்தான் நம்முடைய இருதயம் தேவனோட இருதயத்தோடு ஒருமித்து வாசம் பண்ண முடியும். எங்கு பூமியில 2-3 பேர் என் நாமத்தினால கூப்பிடுறீங்களோ, 2-3 பேர் எங்க கூட முடியும்? இருதயத்துலதான் கூட முடியும். இருதயத்துல பிதாவானவர், குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறது போல நாமளும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும். பிரியமானவர்களே, மரியாதை நேரத்துல வரும்போது அவரு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுனாங்க. அந்த இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த முடித்த உடனே இது எப்படி ஆகும்னு எல்லாம் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரே வார்த்தை, இதோ நான் அடிமை, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி முற்றிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தேவனுக்கு தன்னுடைய சரீரத்தை, மாமிசத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்படியே கீழ்ப்படித்தார்கள். சிமியோனை பாத்தீங்கன்னா ரட்சணையின் கண்கள் கண்டதுன்னு சொல்லி சிமியோனுடைய கீதத்தை நம்ம அந்த அதிகாரத்துல பார்ப்போம். நம்முடைய ரட்சணையை நம்ம கண்கள் காண வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளை கண்கள்ல நம்ம காண்கிறவா இருக்க வேண்டும். அவரு நம்மை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, அவர் வழியிலே நம்ம நடக்க வேண்டும். அவர் நமக்கு போதித்த வழிகள் நம்ம வசனத்தின் மூலமாய் நம்ம நடக்க வேண்டும். சங்கீதம் 119 1ஆம் வசனம் சொல்லுது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். வேதத்தின்படி நடக்க உத்தம மார்க்கத்தாராய் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் தாழ்மையா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க என்ன காணிக்க கொடுத்தாலும் சரி, என்னதான் நீங்க தேவாலயத்துக்கு நீங்க கொடுத்தாலும் சரி, உங்க இருதயத்தை தேவனுக்காக திருப்புங்கள். உங்க இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புங்கள். உங்க இருதயத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுங்கள். அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு வாழ்வதற்காக நீங்க பார்க்கலாம், மனுஷன் நிறைய கேலி, கிண்டல், அவமான, நிந்தைகள் எல்லாம் பண்ணுவான். ஆனா தேவன் என் பட்சத்துல இருந்தா மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நான் அநேக உபத்திரவங்களை பார்த்தவன், அநேக கஷ்டங்களை பார்த்தவன், அநேக கேவலத்தை நான் பார்த்தவன். அவ்வளோ கேவலத்தின் மத்தியிலும் கூட தேவன் இன்னைக்கு தலை நிமிர செய்து கொண்டு இருக்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய சாட்சியில நான் சொல்லணும்னா அவ்வளவு சாட்சி சொல்லலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையில ஆண்டவரே உபத்திரவத்தின் குகையில தான் என்னை புடமிட்டார் ஆண்டவர். ஏதோ நான் பைபிள் வாசித்து நான் பெரிய லெவல்ல எனக்கு எல்லாம் சொல்லி தரல. ஏன்னா என்னுடைய உபத்திரவத்துல நான் கர்த்தரை பிடித்து கொண்டேன்.
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சா கூட அது தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக தான் இருக்குமே தவிர அந்த தீமை எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குமே தவிர தீமைக்கு ஏதுவாக இருக்காது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான கிருபையில நம்ம வளர வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுதினமும் அவருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளையாக, ஒரு பரிசுத்தவானாக நம்ம அனுதினமும் மாற வேண்டும். உலகம் 1000 பேசும், ஆனா தேவன் பாக்குறாங்க. நீங்க பாக்குறீங்க, மனுஷன் எல்லாம் முகத்தை பார்ப்பான், நம்ம இவன் நடவடைய பார்ப்பான், இவன் தானே எல்லாம் இயேசுவே அப்படிதான் சொன்னாங்க. இவன் சூசையின் பிள்ளை தானே, இவன் தச்சன் மகன் தானேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ உங்க இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபையிலே நீங்க பெற்றுக்கோங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.